ஆமா, அதான் நீங்க சொன்ன மாதிரி 7:14 ஆரம்பிச்ச ஆம்புலன்ஸ் 9:45 வரைக்கும் லாஸ்ட் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நடந்தது. இது போக அடிஷனலா வந்து அந்த ஐஜிக்கு டேப் பண்ணிருக்காரு. கிரவுட் பில் பண்ணி அவருடைய சைட் போர்ஸ் இருக்கிறாரு. அடுத்து என்ன 2 சைட் போர்ஸ் புதுக்கோட்டை 30 பேர், அரியலூர் 30 பேர். அவங்களுக்கு அடிஷனல் சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்க. அன்னைக்கு வேற எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணணும் அந்த எல்லாம் இன்டர் ஸ்ட்ரென்த் அனுப்பிடுறாங்க. கரூர் மாவட்டத்துடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து 1082 தான். ஆல்மோஸ்ட் 500 டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஈவினிங் 5 o'clock 5:30 வரைக்கும் இந்த ப்ரெஷர் கிடையாது. அளவுக்கு மேனேஜ்மெண்ட் அளவுக்கு அங்கே இருந்தது. எவ்ரிதிங் ஸ்டார்ட் வந்து ஒரு 6:30 6:40 அப்புறம் தான் அந்த ப்ரெஷர் வரும். அதே மாதிரி அந்த பெர்மிஷன் டைமுமே சார் அவர் செக் பண்ணிருக்கும் போது 12 o'clock 12:30 நான் வந்துடுறேன், காலைல 8:40 நாமக்கல்ல இருப்பேன், 12:40 வந்துடுறேன் சொல்லியிருக்காரு. ஆனா வரதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. ஆனா பெர்மிஷன் டைம் போலீஸ் கொடுத்த பெர்மிஷன் டைம் வந்து 3 to 10 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது 3 to 10 மணிக்குள்ள அவர் எப்பனாலும் வரலாம் அப்படிங்கிறது அதுக்கு தயாரா வந்து நம்ம இருந்திருக்கோம். அதுக்கு அந்த ரிக்வஸ்ட் என்ன டைம் கொடுத்தாலும் அந்த டைம் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம். இல்ல அந்த டைம் பீரியட் இல்ல நம்ம ஏன் அவர் லேட்டா வந்தான்னு சொல்லி கவர்மெண்ட் பொதுவாக எல்லா இடங்களிலுமே லேட்டா தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊர்களையும் லேட்டா தான் நடந்துட்டு இருக்கு. சார் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ண டைம் பீரியட் பர்மிட் பண்ணிட்டோம். அரசு வந்து அவருடைய கடமையை வந்து தவறிவிட்டது, அவங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்களோட கடமையில் இருந்து தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாதனை அவருடைய வழக்கறிஞர் அறிவழகன் வந்து குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காரு. ஏன் அவசரமா இரவோடு இரவா எதுக்கு இத்தனை பேருக்கு உடல் குறைவு பண்ணாங்க, இதுல எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டினாங்க? ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் பேசுவார் சார் ஹெல்த் செக்ரட்டரி. ஏன் வந்து நைட்டே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்கன்றது ஹெல்த் செக்ரட்டரி சொல்லுவார். இருக்கும் நம்மளுடைய இது கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா 220 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 165 நர்சஸ். ஸோ அது தவிர அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்தது. ஸோ அங்கேருந்து மாநாடு இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள்லாம் பங்கேற்று அதில் இருந்து போயிருந்தோம். ஸோ அதில் நிறைய மருத்துவர்கள் கலந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களெல்லாம் வி ஹவ் இமீடியட்லி டைவர்டட். ரெண்டாவது இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மேல உள்ளவங்களுக்கு வர்றது என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலா அதனால நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸ்ல இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்கள்ல நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். ஸோ இப்போ அங்க பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த மார்ச்சுரியனுடைய கெப்பாசிட்டி ஒரு 28 பாடிஸ் வச்சுக்கலாம். அதுல ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது. ரெண்டாவது அங்க இருக்கிறது ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் 3 பேர் தான். ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடென்ட் வந்த உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்க இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட் இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் மொத்தம் 114 டாக்டர்ஸ், ஒரு 23 ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணும்போது அதுல ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸ் 16 பேர் ஒரு 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல இருந்து வந்தாங்க. அதுல நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கிருந்து மருத்துவர்களும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கிருந்த மருத்துவர்களும், மீதியெல்லாம் வந்து இந்த கன்சர்ன் டீன்ஸ் தலைமையில் மருத்துவர்கள் வந்தாங்க. ஸோ அது என்னன்னா அந்த ஒவ்வொரு இது பண்றதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்கு. ஸோ அதனால இந்த லேட் ஆக ஆங்ஸைட்டி பொதுமக்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவன் இரவு 2 மணிக்கு ஆரம்பிச்சா கூட இந்த 40வது கேஸ் முடிக்கும் போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:45 4 o'clock ஆச்சு. நீங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் அது திங்கட்கிழமை வரலும் ஸ்பில் ஆகும். ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்ப அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் கேஷுவாலிட்டி இன்சிடென்ட்ஸ்ல இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து
நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபைலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆயிருக்காங்க அவங்களுக்கு விரைவாக அவர்களுடைய உறவினர்களுடைய உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தாவேகாவுடைய வழக்கறிஞர் எடுத்துக்காட்டு அதுல என்ன விஜய் டைரக்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல, ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்தது, ரெண்டாவது இதுல என்ன நடந்ததுன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை அசிஸ்ட் பண்றாரு. இதுக்கு உங்களோட கவர்மெண்ட் உடனே ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு 1 மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்றாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லயும் ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமிடியட்லி ஃபார்ம்ட் 1 மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெளிவாக தெரியும். இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே மேற்கலாம் தெரியும். இப்ப தெரியாது நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடியிட்டு அப்புறம் தெரியும். அதுக்காக தான் எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்லு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்துருக்குது. உதாரணமாக நீங்க நாமக்கல் அதே தினம் நடந்த நீங்க இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதுல 4 பேர் அன்கான்சியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணது மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லதிசாத்தினுடைய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு போகும்போது சமயத்தில் அந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோல அந்த ஈவென்ட் நடக்கும்போது விழுப்புரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில 2, இப்ப கரூர்ல 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்துல 42 இன்ஜுரிஸ், மதுரையில 14, திருச்சியில 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்துல 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 114. விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும். விக்கிரவாண்டில 1, மதுரையில 2, கரூர்ல. இப்ப திருச்சி பெரம்பலூர் தான் ஃபர்ஸ்ட். திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையா அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ திருச்சிக்கே அரியலூருக்கே பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. பெரம்பலூர்ல போகும்போது ஓவர் க்ரௌட்னு சொல்லி போலீஸ் ஸ்டாப் பண்ணி வெளியாடுறாங்க. இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌட்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் நைட் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதனால இதே 2025 ஜனவரி மாசம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏடிஎம்கே சபையில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய குளத்துக்கு கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படாது. ஏன் தாவத்துக்கு அனுமதி மறுக்கப்படாது? கரூர் அந்த லோக்கல்ல உள்ள அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியில இருந்து கேட்டு 2 சைடு பிளாக் பண்ணி கேட்டுருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் கண்டிப்பா கொடுக்குறாங்க. நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, எடிபிஎல் கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் அது லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போடுறது. அது 2 சைடும் எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்ல 1 செகண்ட். மார்ச் 2025 சப் கலெக்டர் தலைமையில அங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் எந்தெந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவா டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மனோரான ஒரு பிளேஸ்ல கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸ வந்து எல்லாரும் ஆல்பாட்ல முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, பிசினஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒருமனதாக அந்த பிளேஸை டிராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணதா இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025. நாமக்கல் கிரௌட் அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியுது. நாமக்கல் விட கரூர்ல கிரௌட் அதிகமா இருக்கு தெரியுது. 4 மணிக்கு மேல கிரௌட் எக்ஸஸா ஆயிட்டு இருக்கு. நேரம் ஆகாத கூட்டம் அதிகமாக போகுது. நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து அனுமதி ரத்து கூட பண்ணிடலாம் இல்லையா? ஏற்கனவே பெரம்பலூர்ல நம்ம அந்த மாதிரி பெரம்பலூர்ல நம்ம ஆல்ரெடி ஃபைனல் கிரவுட் வந்து எனிவேர் பிட்வீன் 25 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் கிரவுட். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறாங்க, அந்த விதிமுறைகளை மீறாங்க அப்படின்னா எந்த நேரத்துல இருந்தாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறை வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டதுன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் வந்து அதை ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கல? ஒரு இடத்துல இவ்வளவு வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவர் வரணும், இதோட கான்செப்ட்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். உலகத்துல எங்க நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையா போய் வந்து நாங்க தடை பண்றோம்னு சொன்னா அதோட கான்செப்ட்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க கூட, எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்க ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரிலேட் பண்றதுக்கு ஆள் போடுவாங்க. சோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன் வாட் எவர் என்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. 34 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங் 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும் நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாங்க. நாமக்கல்ல போடுற ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்க அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக். லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூர்ல போட ஸ்ட்ரென்த் வந்து 500. அதோட டபுளா போடுறாங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் அவங்க கேட்டது சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோசியல் மீடியால தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோசியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. மற்றொரு முக்கியமான கேள்வி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செல்ஃபி பேசினாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் சோசியல் மீடியால வந்ததுதான் கட்சியில வந்து நிறைய பேருடைய சட்டைகளை வந்து கிழிச்சாங்க. அந்த இடத்துல வந்து எதுவும் விசாரணை வந்து எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். இப்போ ஒன்னு கிளியரா தெரியும். இதெல்லாம் கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை விசாரிப்பாங்க. Thank you. No, it's a press briefing. It's not a press interaction. It's a press briefing. Yeah. One second. English, please. One second. English. Concentrating on this. தவறான கருத்து சொன்னாதான் கருத்து சொல்லட்டும் ரைட்டுங்களா. பட் ஆனா வந்து இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரி தவறான கருத்து சொன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. Evacuation plan in the event of an accident or emergency. Did the police have an evacuation plan? It is an open road, open on both sides. It is free for the crowd to go wherever they want. It's a state highway with a breadth of 60 feet, which is more than sufficient for people to move if they wanted to leave. But they didn't want to leave. That's the problem. They didn't want to leave because they wanted to see the leader. No? மிக மிக முக்கியமானதொரு செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்திருக்கிறோம்.
கரூர் துயரத்தில் சதி நடந்திருப்பதாக தாவேகவினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அரசு தரப்பில் இருந்து அது குறித்து வீடியோ வெளியிடப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமுதா IAS உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேசியதை நாம் பார்த்தோம். ஊடகங்களின் நேரலை காட்சிகளை சாட்சியமாக வெளியிட்டு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக கட்டுப்படுத்த இயலாத ஒரு இளைஞர் கூட்டம் கூரை மீது, மரத்தின் மீது, மின்கம்பங்கள் மீது ஏறுவது என தாவேக தொண்டர்களின் நடவடிக்கைகள், தாவேகவினர் தங்களுக்குள் மோதிக்கொண்டது, நீர்ச்சத்து குறைபாட்டால் மயங்கிய மக்களை காவல்துறையினர் மீட்பது, பரப்புரையின் போது காவல்துறையினரை விஜயே பாராட்டியது ஆகியவை அதில் இடம்பெற்றிருந்தன. பரப்புரைக்கு ரவுண்டானா பகுதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கியிருக்கிறார்கள். பொதுவாக 50 பேருக்கு ஒரு காவலர் என்றுதான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் கூட்டத்தின் தன்மை கருதி 20 பேருக்கு ஒரு காவலர் என்று அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பரப்புரையின் போது மின்சாரம் நிறுத்தப்பட்டதாக வந்த குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் வாகனம், ஆம்புலன்ஸ் ஆகியவை செல்வதற்கு வழி ஏற்படுத்தவே காவல்துறையினர் கூட்டத்தை விலக்கினர். தடியடி நடத்தப்படவில்லை. ஆம்புலன்ஸ்கள் அடிக்கடி எதற்காக வந்தன என பல கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். இவ்வாறு தாவேகவின் ஒவ்வொரு புகாரையும் ஆதாரத்தோடு மறுத்திருக்கிறது அரசு தரப்பு.